இனி விரிவான செய்திகள். கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக சில களஞ்சிய சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த அரசு நிவாரண பசலைகள் கரைந்து சென்றுள்ளதாக கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்குகள் பிரதியமைச்சர் SM சந்திரசேன தெரிவிக்கின்றார். சேத விவரங்கள் தொடர்பில் தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் கூறினார். மழையினால் அம்பலாந்தோட்டை பசலை களஞ்சிய சாலை உள்ளிட்ட சில களஞ்சிய சாலைகளின் பசலைகள் கரைந்து சென்றுள்ளதாக கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்குகள் பிரதி அமைச்சர் SM சந்திரசேன குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதுடன் விவசாயிகளுக்கு இலவச பசலைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாகவும் பிரதி அமைச்சர் கூறினார். பயிர் செய்யக்கூடிய வயல் நிலங்களுக்கு விதை நெல்லையும் பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்குகள் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை மழையுடன் கூடிய வானிலை காரணமாக இதுவரையில் 1,72,000 ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அத்துடன் சுமார் 100 குளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்குகள் பிரதி அமைச்சர் SM சந்திரசேன மேலும் கூறினார். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. வடக்கு, வடமத்திய, மேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் கடமை நேர நிபுணர் தெரிவித்தார். வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் வானிலை நிபுணர் K. சூரியகுமார். இன்று வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் கூடிய மழை காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் அநேகமான பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேபடி நாட்டிலும் நாட்டை சுற்றியுள்ள ஆங்கல பிரதேசங்களிலும் வடகிழக்கு திசையிலிருந்து இடையிடையே பலமான காற்று வீசலாம் என்று தெற்கு, தென்கிழக்கு, கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் ஏனைய ஆழ்கடல் பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் இடியுடன் கூடிய மழையும் காணப்படும். கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. மழை வெள்ளத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை, வாழைச்சேனை, ஓட்டமாவடி, கிரான், செங்கலடி, ஏறாவூர் உள்ளிட்ட பிரதேசத்தின் வீதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் மூடப்பட்டுள்ளதோடு மின்னேரியா மற்றும் கவுடுள்ள நீர்த்தகங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் லங்காபுர, சோமாவதி உள்ளிட்ட தாழ்நிலங்களைச் சேர்ந்த மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு புறநறுவை மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி தெரிவித்தார். இது தொடர்பில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு அறிவுறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பொலன்னறுவையில் தற்போது மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் அவ்வப்போது சில பகுதிகளில் மழை பெய்கின்றது. இதனால் பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் மூடப்பட்டுள்ளன. மின்னேரியா மற்றும் கவுடுல் ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வான்கதவுகள் திறக்கப்படும் மட்டத்தில் காணப்படுகின்றன. தமன்கடுவ மற்றும் லங்காபுரா பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தப்படுத்தி அவர்களை வீடுகளில் குடியமர்த்துவதற்கு எமக்கு சிறிது காலம் எடுக்கும். மின்னேரியா மற்றும் கவுடுள்ள நீர்த்தக்கங்களில் இருந்து அதிகளவு நீர் வெளியேறும் பட்சத்தில் லங்காபுர, சோமாவதி ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கலாம். ඒ වුණත් මේ මිනීරියේ සහ කවුඩුල්ලේ වතුර වැඩිපුර පිටාර ගියොත් ලංකාපුර සහ සෝමාවතිය බොහෝ ප්‍රදේශයක් යට වී තිබීමට හැකියි. இதேவேளை நுவரெலியா வெளிமடை பிரதான வீதியின் 75வது கிலோமீட்டர் கட்டை பகுதியில் நிலவும் அபாய நிலைமை குறையவில்லை என மாவட்ட செயலாளர் DBG குமாரசிறி தெரிவிக்கின்றார். ஹக்கல தாவரவியல் பூங்காவுக்கு அருகில் கற்கள் விழுதல், மணல் மேடு சரிந்து விழுதல் மற்றும் மண் சரிவு ஆகியன ஏற்படும் அபாயம் நிலவுகின்றதாக அவர் கூறினார். அந்த பிரதேசத்தினூடாக ஒரு வழி போக்குவரத்தினை மாத்திரமே முன்னெடுக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இரவு வேளையில் குறித்த வீதியை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் DBG குமாரசிறி தெரிவிக்கின்றார்.